நமது வேறும் புகழும் படைத்த சக்தி மூலம்மாருடைய திரு ஆலயத்தில் நான் தாயாகப்பட்ட என் வடக்கு முகமாக அமர்ந்திருக்கிறாரே தேவி மூலம்மாள் என்ற சக்தி அவள் எங்கு பிறந்து எங்கு வருகிறாள் நாட்டிலேயோ நல்ல மரவர்குல மாணிக்கம் மங்காத சொர்க்கத்தங்கம் அது யார் தெரியுமா? அதாவது நாகம்பட்டி மாநகரத்திலே இருளப்ப தேவரும் அவருடைய மனைவியாகிய சுந்தராட்சி அம்மாளும் மன்னவரும் தேவியுமாக அந்த நாகம்பட்டி மாநகரத்திலே தேரோடு புகழோடு இருவேர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இருளப்ப தேவருக்கும் சுந்தராட்சி அம்மாளுக்கும் இறைவனுடைய கிருபையாலை அந்த நாகம்பட்டி மாநகரத்திலே பாதாளே குறையே
சுந்தராட்சி அம்மாளும் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான குறையும் இருவேருக்கும் கிடையாது. செல்லம் சிறப்போடு அவர் ஆளுகிற போது அந்த சுந்தராட்சி அம்மாள் தன்னுடைய மன்னனாகிய இருளப்ப தேவரை பார்த்து, மன்னா, இந்த நாகம்பட்டி மாநகரத்திலே நாமல் செல்வாக்கோடு வாழ்ந்து விட்டாலும் மன்னவரும் தேவியும் மங்களகரமாக இருந்து விட்டாலும் எத்தனை நாள் இருந்தாலும் இறப்பதொரு நாள் நிச்சயம்தானே. சாகா கோடி வாழ்ந்தாலும் நாமல் சாகிறது ஒரு நாள் நிச்சயம்தானே. நாமல் அழியாமல் இருந்தாலும் என்றைக்கு ஒரு நாள் அழிவது நிச்சயம்தானே. மன்னா, இந்த நாகம்பட்டி மாநகரத்திலே நாமல் இருவேருக்கும் நாடிருந்து
பார்த்து அந்த சுந்தராட்சி சொல்லி அழுகிறார். ஏ சுந்தராட்சி, நமக்கு பிள்ளை இல்லையே என்று நீ பெருங்கவலை கொள்ள வேண்டாம். ஆண்டவன் இருந்தால் நமக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்று சுந்தராட்சி முகத்தை பார்த்து அந்த இருளப்பதேவர் சொன்னபோது, அண்ணா, இந்த நாகம்பட்டி மாநகரத்திலே நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வருவார்களா? மழை இல்லாத வாசலுக்கு மன்னவர்கள் வருவார்களா? குழந்தை இல்லாத வாசலுக்கு குருமார்கள் வருவார்களா? நாகம்பட்டி ஊர்ல நமக்கு என்ன இருந்து இருக்கும் அண்ணா? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் மண் இருந்தும் மனை இருந்தும் நமக்கு ஒரு மதுரை இல்லையே. ஏன் நமக்கு ஒரு மதுரை இல்ல? ஒரு காலம் அவன் ரெண்டு பேரும் பாவம் செய்தோமா? தெரியலையே. இருந்தாலும் பிள்ளை இல்லாத வீடு வீடாகாதில்ல ஐயா. கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அந்த பணம் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கிலோ கணக்கில் நகை இருந்தாலும் அந்த நகை வந்து நம்ம அப்பா அம்மான்னு கூப்பிடுமா? அப்பா அம்மான்னு கூப்பிடக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம் மட்டும்தானே. பிள்ளைகள் எல்லாம் இருந்து என்ன பண்ணியும்? இருந்தாலும் அது இருக்கிறது ஒரு தனி மதிப்பு இல்லையா? இந்த நாகம்பட்டி மாநகரத்திலே ஏன் கணவா ராசவண்ணா, நான் பாதகத்தி தந்தாரி சுந்தராட்சி என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை வண்ணா? எனக்கு நிற கூட்டத்து தண்ணீரே கடம்ப பிள்ளை இல்லை, ஓடி வைத்த தண்ணீர் இல்லை, குறை அடிக்க பிள்ளை இல்லை, ஏற போட்டதாவோ எடுத்து கொண்ட மழை இல்லை, மழை பெய்யவே முதலில்லை, மண்ணடை
ஏன் அண்ணா நாகம்பட்டி ஊர்ல என்னுடைய கையால் வச்ச பொருள்கள் அத்தனையும் மலடா இருக்க. என்ன கை இது? என்ன பாவம் செஞ்ச கையோ இது? கோழிக்கு இறையள்ளி போட்ட அந்த கோழி ஒரு முட்டை கூட போட மாட்டேங்குது. அது என் கைட்டு அள்ளி போட்டேனே. என் கைட்டு அள்ளி போட்டா இருக்குமா? ஒரு வாழை மரத்தை என் கைட்டு நட்டி வச்சேன். அந்த வாழை மரமும் மலடா நிற்கும். ஓஹோ புடச்சிட்டு வருது. என்ன பாவத்தை நான் செஞ்சேன்? கோழி மலடா இருக்கு, மாடு மலடா இருக்கு, வேலியில வேஞ்சி வரும் வெள்ளாடு மலடா இருக்கு. அப்படியா நான் பாவம் செஞ்சுட்டேன்? இந்த நாகம்பட்டி ஊர்ல பாவம் செஞ்சவா எத்தனை பேர் இருக்கா? இல்ல எனக்கு மட்டுமா பிள்ளை இல்ல? சுந்தராட்சி சொல்லி அழகுறா. மன்னா நாகம்பட்டி ஊருல எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே. ஆமா சொத்துக்கு இருந்து எதுக்கு? மனுஷனுக்கு நிம்மதி வேண்டாமா? நிம்மதி தானே உலகம். செத்தன்னைக்கு சொத்தையும் தொகத்தையும் பின்னாடி வச்சு கட்டியா விடுறானுவோ? இல்லன்னா பெரிய மாடிக்கு மேல மாடி கட்டி செத்தன்னைக்கு பின்னாடி வீட்டை கட்டிட்டு கொண்டா விடுதானுவோ? அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. அப்ப மனிதனுக்கு வந்து நிம்மதி வேணும். பணக்காரன் செத்தா வால்போத்து அடிச்சு என்ன செய்ய? அது 10 செட்டு பந்தா பந்தா உயிரோட. நீங்க உங்க கூட்டாளி உயிரோடையும் பிரச்சிருக்கீங்க. அது ஏன்? ஓ கண்ணரை கட்டுறாங்களோ? வாய மூடுவியா? சரி அப்ப பணத்தை அங்கோட்டு போடணுங்களோ? பணம்னா அப்ப பணம் இருந்தும் கஷ்டம் தாங்க. அப்ப பணம் இல்லாம இருந்தாலும் கஷ்டம். சரி என்கடவார் அகமல்லாராகம்பட்டி கிராமத்திலை ஏ மன்னா குப்பையில வேந்து வரும் கோரி மலடாகி வேந்து வரும் கோரி மலடாகி ஏ மந்தையில வேந்து வரும் மயிலே பது மலடாகி வேந்து வரும் மயிலே பது மலடாகி ஏ கோரி மலஞ்சரைத்தார் குப்பையில காலாரோ மலஞ்சரைத்தார் குப்பையில காலாரோ ஏ மாடே மலஞ்சரைத்தார் மந்தையில காலாரோ
கோரி மணஞ்சடைத்தால் குப்பையிலே காலாரும் மாடு மணஞ்சடைத்தால் மந்தையிலே காலாரும் இந்த நாகம்பட்டி ஊரிலே சுந்தராட்சியா மணஞ்சடைத்தால் இங்க போய் விழ கணத்துலதான் விழணும் உயிர் பெயரும் ஆஹா தண்ணி இருக்க கடத்துலதான் பிறந்துரும் நீச்சல் மன்னா இந்த நாகம்பட்டி மாநகரத்தில் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏ சுந்தராட்சி பிள்ளை இல்லையேன்னு அழுகிறியே இன்னைக்காவது இறைவன் நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் என்னைக்கு கொடுக்க காலகாலத்துல கொடுக்காம என்னைக்கு கொடுக்க மன்னா நமக்கு மன்னா இந்த நாகம்பட்டியிலே எந்த பாவத்தை செய்தே ஏன் எனக்கு பிள்ளை இல்லை மன்னா குற்றங்களே குறைத்திட்டேனா ஏன் எனக்கு ஒரு பிள்ளை இல்ல என்ன பாவத்தை செய்தேன் ஏ சுந்தராட்சி பிள்ளை இல்லையேன்னு அழுகாத ஒரு கால் தர்மமாவது செஞ்சு பார்ப்போம் தர்மம் தலகாக்கும் வாங்கல என்று சுந்தராட்சியை இருளப்பத்தேவரும் அந்த நாகம்பட்டி மாநகரத்திலே என்ன தர்மத்தை செய்தார்கள் அண்ணேதானோ
அதுலயும் குழந்தை இருந்ததா? அதுலயும் குழந்தை இருந்ததா? என்ன என்ன நாகம்பட்டி ஊர்ல எத்தனையோ தர்மங்கள் செய்தோம். பிள்ளை இல்லையே. உடனே பார்த்தால் சுந்தராட்சி இருளப்ப தேவரை பார்த்து, இனிமேல் நான் உங்களை நம்பி புண்ணியமில்லை, கும்பிடாத கோயில் கிடையாது, கொடுக்காத தர்மம் கிடையாது, ஏறாத மழை கிடையாது, ஆமா கிடையாது. என்னது எந்த பொம்பளையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. புருஷன் செத்து போட்டோம்னா பிள்ளை இல்லைன்னு அழுதுருப்பா. ஆமா அந்த நாகம்பட்டி ஊர்ல இருந்து ஆனால் சுந்தராட்சி அம்மாளும் அந்த இருளப்ப தேவரும் தனக்கு ஒரு பிள்ளை வேணுமே என்று நேர சங்கரங்கோயிலுக்கு வரார்கள். சங்கரங்கோயில்ல போய் நாம சங்கரன் ஐயனார்கிட்ட கேட்டு பார்ப்போம். தெரியும் நம்ம மாப்பிள்ளதான் நமக்கு பிள்ளை கொடுக்கல, அந்த சங்கரன் ஐயனாராவது கொடுக்காருன்னு பார்ப்போம். ஏன்னா அவர் சாமி இல்லையா? உண்மையிலேயே மனுஷங்கள் எதை நினைச்சாலும் நடக்காது இல்லையா? நம்ம போட்ட கணக்கு கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அந்த இறைவன் போட்ட கணக்கு கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மனுஷன் கணக்கு போட்டா எதுவுமே நடக்காது. நம்மளை ஆனால் படைத்த இறைவன் போட்ட கணக்கு அது கண்டிப்பாக நடக்கும். அதனால மன்னவரும் தேவியுமாக அந்த இருளப்ப தேவரும் என்ன கிடைத்தன சுந்தராட்சி அம்மாளும் பிள்ளத்தவத்துக்கு மாறார்கள். தனக்கு மதலை வேண்டுமே என்று இருவேர்களும் ஒன்று கூடி சங்கரங்கோயில் தபசிருக்க மாறார்கள். ஏன்னா நம்பினார் கெடுவதில்லை, நம்பிக்கையோடு நம்பினார் அந்த இறைவன் நம்மளை ஒரு நாளும் கைவிட போறதில்லை. கண்டிப்பாக ஆண்டவன் நாமல் கடவுளை நம்பினால் நமக்கு ஒரு கருணை உண்டு என்று அந்த நாகம்பட்டி ஊர்ல இருந்து அந்த இருளப்ப தேவரும் சுந்தராட்சி அம்மாளும் பிள்ளை வரத்துக்காக தவமிருக்க வாரார்கள். அவர்களை எப்படி வாரார் தெரியுமா? அந்த நாகம்பட்டி ஊரே கோயில்
அம்மாளுடைய வாசலில் ஆவதி கோவை அம்மாளுடைய வாசலில் ஐயா இருளப்ப தேவரும் இருளப்ப தேவரும் தாயாகப்பட்ட சுந்தராட்சி அம்மாளும் சுந்தராட்சி அம்மாளோ மன்னவரும் தேவியுமாகவே மன்னவர் தேவியுமாகவே அந்த தபசு மண்டபத்திலே தவத்திருக்கார்கள். தவசு மண்டபத்திலே ரொம்ப இருக்கிறார்கள். சங்கரன் ஐயனாரையும் நினைத்து நினைத்து ஆவடை கோமதியோடு நினைத்து கோமதி அம்மாள் நினைத்து இரவேர்களும் இருவர்களும் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு கொண்டு அழகாக தவத்திருக்கார்கள். அழகாக தவறு இருக்கிறார்கள். அவர்களுடைய தவநிலையை பார்க்க முடிந்ததா? அவர்களை பார்க்க முடிந்ததா? ஒரு வருடமா 48 நாள் 48 ஒரு மண்டலம் மண்டலம் அந்த சங்கரனாரை நினைத்து சங்கரனாரை நினைத்து அந்த இருளப்ப தேவரும் இருளப்ப தேவரும் சுந்தராட்சி அம்மாளும் சுந்தராட்சி அம்மாளோ அழகாக தவம் இருக்கா. அழகாக தவறு அவன் எப்படி தவம் இருக்கிறார்? என் சக்தி பிறக்க வேண்டும் அல்லவா? என் தாய் விளக்காம இருக்காளே பூலம்மா இன்னைக்கு சக்தியாக உட்கார்ந்திருக்கா. சக்தியாக உட்கார்ந்திருக்கிறார். காலியாக உட்கார்ந்திருக்கா. காலியாக உட்கார்ந்திருக்கிறார். காலியவும் தாண்டின பவர்ல இன்னைக்கு அவன் இருக்கா. தாண்டிய பவர்ல இருக்கிறார். ஆமா ருத்ர வடிவத்துல அத்தனை வடிவத்தில் 48 நாள் அவளுக்கு அன்னதானம் 48 அவளுக்கு நடந்து கொண்டிருக்கல்லவா. ஆமா ஏற்பட்ட ஆமா என் தாய் சக்தி பிறக்க வல்லவா, என் தந்த தாய் பிறக்க வேண்டும் அல்லவா. அந்த நாகம்பட்டியிலிருந்து நாகப்பட்டிலிருந்து சங்கரன் ஐயனார் கோயில்ல போய் கோயில்ல போய் ஒரு பிள்ளை வரத்துக்காக சுந்தராட்சி அம்மாளும் சுந்தராட்சி அம்மாளோ அந்த இருளப்ப தேவரும் இருளப்ப தேவரும் எப்படி தவம் இருக்கார்கள். அந்த சாந்து கொண்டைய தரமே சந்திரத்தால் ஓட விட்டார். வாள் கொண்ட தரமை பன்னினாலே போட விட்டார். போட விட்டே இளமானிலே போட பாலை கமுகை ஆட்டியே இருக்கிறாரே சுந்தராட்சி இருளப்ப தேவரும் இரவேர்களும் தவம் இருக்கிற நாளையில் 48வது நாள் இந்த சுந்தராட்சி தவம் இருக்கும் போது சாப்பாடு கிடையாது, அன்னம் கிடையாது, ஆகாரம் கிடையாது.
சொல்றார் ஐயா யார் நாகம்பட்டி ஊர்ல இருந்து ஒரு கணவனும் மனைவியும் தவம் இருந்து கொண்டிருக்கார்கள். பிள்ளை வரத்துக்காக பாவம் இல்லையா? என்னை போல ஒரு பெண் பயங்கரமான தவத்திலே இருக்கிறார். அவளுக்கு நீங்கள் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும், மகளை வரம் கொடுக்க வேண்டும். அம்மா ஏ கோமதி, நீ நானும் பிள்ளை கொடுக்க முடியுமா? பிள்ளை இல்ல அவ வந்து தவம் இருக்கா. இருந்தாலும் ஆண்டவன் மனசு வைக்கணும். நான் ஆண்டவன் கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் என்று சங்கரனையினார் ஏற கைலேங்கிரி மலைக்கு வருகிறார். சங்கரன் கோயில் கடந்து கைலாச மலையே வந்து ஆண்டவன் சிவனுக்கு முன்னாடி ஐயா வணக்கம். வணக்கம் சங்கரனையினாரே, என்ன விஷயமாக வந்தீர்கள்? உடனே சங்கரனையினார் சிவனை பார்த்து சொல்கிறார், ஐயா என்னுடைய தபசு மண்டபத்திலே நாகம்பட்டி ஊரிலே இருந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து தவம் இருக்கார்கள். இதற்காக சங்கரனையினாரே அவர்களுக்கு பிள்ளை வேணும் என்று தவம் இருக்கார்கள். இறைவா நீங்க இருக்கும் போது அவர்களுக்கு பிள்ளை நான் கொடுக்க முடியுமா? அந்த நாகம்பட்டி ஊரில் இருந்து வந்திருக்கும் அந்த இருளப்ப தேவருக்கும் சுந்தராட்சி அம்மாளுக்கும் பிள்ளை கேட்டு வந்திருக்கிறேன். ஐயோ சங்கரனையினாரே ஆசனத்திலே அமரும், நான் கேட்டு சொல்றேன் என்ற இறைவன் சித்திரபுத்திரனை அழைத்தார். ஏ சித்திரபுத்திரா, ஏ சித்திரபுத்திரா, இந்த ஆனா நாகம்பட்டியிலிருந்து வந்திருக்கோம் இந்த இருளப்ப தேவரும் சுந்தராட்சி ஜாதகத்தை எடுத்து பாரு. வீட்டுல உறங்கினா தானே பூரா வேட்டைக்கு அலைஞ்சா வேற வழக்கம் தானே வரும். நல்ல நிம்மதியா தூங்கணும். நம்ம பூரா பகல் நைட்டு வேட்டைக்கு அலைந்தோம். வேட்டையாட நினைச்சா எப்படி உறக்கம் ராத்திரி வரத்தான் செய்யும். அதனால அடுத்தனைய கிழவா வேட்டையாடணும்ல முதல் தூக்கம். அது எப்படி தூங்கும்? அதே மாதிரி அந்த நாகம்பட்டி ஊர்ல இறைவனுடைய கிருபையாலே பார்த்தார் சித்திரபுத்திரனையினார் இந்த இருளப்ப தேவருடைய சாதகத்தையும் சுந்தராட்சி சாதகத்தை எடுத்து பார்த்தார். உடனே வந்து இறைவன் சிவன் கிட்ட சொல்றாரு, ஐயா இருவேருடைய சாதகத்தை நான் எடுத்து பார்த்தேன். அந்த நாகம்பட்டி ஊர்ல இருளப்ப தேவருக்கும் சுந்தராட்சி அம்மாளுக்கும் நல்லா பாத்தியாப்பா. அவர்கள் இருவேருடைய ராசியிலே அவர்கள் செத்து செத்து பிறந்தாரோ
வரைக்கும் சொத்தையாட பிள்ளை இல்ல. சொத்தாள பிள்ளை இல்லை. நாகம்பட்டி ஊர்ல அவர்கள் இருவேருடைய ராசிக்கு மதுரையே கிடையாது. உடனே பார்த்தார் பார்வதி. ஆனால் சுந்தராட்சிக்கும் ஆனால் அந்த இரளப்ப தேவருக்கும் இருவேர்களுக்கும் பிள்ளை இல்லை பார்த்தியா? அவர்களுடைய ராசியிலே மதுரை கிடையாது. பார்த்தார் சங்கரனையினார். ஆண்டவா 48 நாளும் ஊன் இல்லாமல் உறக்கமில்லாமல் என்னுடைய தபசு மண்டபத்திலே தவம் இருக்கிறார். அவளுக்கு பிள்ளை இல்லை என்றால் என்ன பதில் சொல்ல? சங்கரனையினாரே அந்த சுந்தராட்சிக்கும் இருளப்ப தேவருக்கும் உமது மனைவியாகிய தாவடை கோமதியை பிள்ளையாக பிறக்க சொல்லும். தாவட கோமதியை பிள்ளையாக பிறக்க சொல்லும். அப்படி பிறந்தாத்தான் அவளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஆனால் அவள் காலம் கூடி வாழ்ந்து முடித்து கண்டிப்பாக உம்முடைய வாசலுக்கு வந்து சேருவார். சங்கரனையினார் வரத்தை பெற்றுக்கொண்டு வேற சங்கரன் கோயிலுக்கு வர அந்த தபசு இருக்கக்கூடிய அந்த அம்மையான சுந்தராட்சியை பார்த்து ஆவட கோமதி கேட்க, என்னையா போனீர்களே வரம் வாங்கி வந்திருக்கீங்களா? இங்க போனால் இப்படியா இருக்கும்? வரத்தை பெற்றுக் கொண்டு வந்தீர்களா? ஏ பெண்ணே ஆவட கோமதி, அந்த சுந்தராட்சிக்கு நீதான் பிள்ளையாக பிறக்க வேண்டும். என்னது நாம் பிறக்கணுமா? அப்ப உமக்கு நான் வேண்டாமா? என்னது பிறகு? ஓஹோ, பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வருவேன்னு நினைக்காரோ? சரி, பரவாயில்ல. அவளை கோமதியே குழந்தையாக பிறக்கட்டும். அப்படி இல்லைன்னா இப்படி சத்தியாவ உட்கார முடியாதுல்ல. ஒரு ரூப்தர தாண்டவ வடிவத்துல அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா. மனிதர்களாக பிறந்தா எப்படி அவ இப்படி உட்கார முடியும்? மக்கள் ஓட்டும் தெய்வமா உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா? சங்கரனையினார் அந்த சுந்தராட்சி அம்மா கிட்ட வந்தா. ஏ தபசு மங்கையே, எழுந்தரித்து பாரு, இறைவன் சங்கரனையினார் நான் வந்திருக்கிறேன். ஏ பெண்ணே, என்னடா நீ முட்டை ஊழுத? ஏ முத்து, வயசு எத்தனை? 20 வயசுல முட்டை ஊழ ஆரம்பிச்சிட்டியா? அதான கேட்டேன். ஏ பாவி இப்பமே ஊடுதானே? அடி நல்லா அடிக்கும். ஓரோ கணம் காணாதோ மன்னா? உனையே பெண்ணே, உனக்கு என்னம்மா வர வேணும்? எதற்காக என்னை நினைத்து அவமறுக்கிறாய்? மற்றவனே சங்கரனையினாரே, நான் நாகம்பட்டி ஊருளை எனக்கு பொன்னோடு பொருளோடு மண்ணோடு மனையோடு நான் ஆண்டு வந்து விட்டாரும் ஆண்டவா எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஏ சுந்தராட்சி, உனக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏழேழு பிறவிக்கு பிள்ளை இல்லை. இருந்தாலும் நான் இறக்கப்பட்டு என்னுடைய மனைவி ஆவட கோமதியை நான் உனக்கு மதலையாக பிறக்க வைக்கிறேன். ஏ சுந்தராட்சி, பிள்ளை வரம் கேட்டு வந்திருக்கிய, உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை நீ எப்படி பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு அமர்த்தனா வேணுமா? உனக்கு சமர்த்தனா வேணுமான்னு கேட்காரு. அப்ப சுந்தராட்சி இருளப்ப தேவர் மனைவி சொல்றா, ஐயா அமர்த்தன பெற்று அலங்கோலப்படுவதை பார்க்கிறோம், சமர்த்தனை பெற்று சாக கொடுத்தாலும் பரவாயில்ல. அதனால எனக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளை கொஞ்ச நாள் வாழ்ந்தா
பெண்ணா இருந்தாலும் சரி அவன் பெண்ணாக அவன் சமர்த்தியாகவே இருக்கட்டும். சமதியாவே இருக்கட்டும். இந்தபடி உனக்கு அப்படியே வளர்த்த தந்து அப்படி. இன்றையில இருந்து ஆமா 10வது மாதம் 10வது மாதம் உன்னுடைய திருமயத்திலே பாலகி பிறப்பார். பிறப்பார். உலகத்தை கட்டி ஆழ்வாயம்மா உலகத்தை கட்டியாவாயம்மா. என்று சங்கரனையினார் சுந்தராட்சி அம்மாளுக்கு சுந்தராட்சி அம்மாளுக்கு அவர் வரத்தை கொடுத்த போது வந்தபோது ஏதியான சுந்தராட்சி அம்மாள் ஏறியான சுந்தராட்சி அம்மா அவன் பிள்ளை வரங்களை வென்று கொண்டு உலகத்தை வென்று கொண்டு சங்கரன் கோயில் கடந்து கடந்து கழுகுமலை கடந்து கடந்து ஆந்திரமுட்டி கடந்து நாகம்பட்டி கடந்து தலவாய்புரமா நகரம் விட்டு நாகம்பட்டி ஊருக்கே வந்தார்கள்.